கருப்பு மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு தேட்டரை விட்டு வெளியே வரும்போதே மணி 2 மணி தாண்டிடுச்சு. அப்புறம் நாங்கள் கொண்டு போயிருந்த பேக் எல்லாமே டோக்கன் போட்டு தேட்டரில் தான் வச்சுருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேயே பைக் விடுவாங்கள்ல, அங்கே கொண்டு விட்டுட்டு பஸ்லேயும் ஏறிட்டோம். திருவனந்தபுரம் ஃபஸ்ட் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் உண்டு. எனக்கு ஆனால் பயங்கரமாக உறக்கம் தான் வந்தது. பாப்பா தியேட்டருக்குள்ளே நுழையும் போதே தூங்கிட்டா. நாங்கள் பஸ் ஏறினதுக்கப்புறமா பிள்ளைக்கெல்லாம் நல்லாவே உறங்கிட்டா. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்ல பெரிய இடம், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் பஸ் ஸ்டாப்பும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி எப்படியாவது தூங்காமல் வரணுன்ட்டு இருந்தோம். ஆனால் பயங்கர உறக்கம். அப்புறம் நாகர்கோவில் வந்து இறங்கி தூக்கச்சடவோடையே அங்கங்கே நடந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸை விட்டுட்டோம், ஊருக்கு போகிற பஸ்ஸை. அப்புறம் இன்னொரு பஸ் வந்தது. அது வந்து கூடங்குளம் தான் போகும். சரி, கூடங்குளத்தில் போயினாலும் ஏதாவது வண்டி பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்னு போனோம். டிக்கெட்டும் எடுத்துகிட்டு ஏறி உட்காந்தாச்சு. கூடங்குளத்தில் போய் இறங்கி எங்கள் அண்ணனை கூப்பிடுவான்னு நினச்சோம். அவன் வந்து சந்தைக்கு போயிட்டான் காலையிலேயே. பாப்பா நாகர்கோவில் பஸ்ஸில் இருந்தே முழிச்சு நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்னென்னா மறுபடியும் கூடங்குளம் வந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி வரும்போது மறுபடியும் தூங்கிட்டா. அப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. நல்லா இருந்து அப்படியே சூரியன் உதிக்கும் போது அப்படியே கேரளாவில் எவ்வளோ தான் விருப்பப்பட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்கு வரும்போது ஒரு தனி ஃபீலிங் தான்.